மணி பிளான்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நம்ம வளர்க்கும் போது மணி பிளான்ட்டை எப்படி நிறையா க்ரோ பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நிறையா வந்து க்ரோ ஆகும். மணி பிளான்ட் வளர்க்கும் போது நானும் நிறையா வீடியோ பார்த்தேன் க்ரோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வீடியோவில் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஒருவேளை இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து நிறையா பிரான்ச் வந்து வந்துடுச்சு. நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலே ஏறி வர கொடியிலேருந்து நம்ம கட் பண்ணும் போது சைடில் நல்லா ரூட் விட்டு நமக்கு வந்து நிறையா நல்லா அடர்த்தியாக நமக்கு கிடைக்கிது. செடி நல்லா அடர்த்தியாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பிரான்ச் வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு. வேர் மட்டும் மண்ணில் படுற மாதிரி நல்லா வந்து அழுத்திட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம். ஊற்றி பார்த்தோம்னா நல்லா வந்து துளிர் விட்டு நல்லா வளர்ந்து வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாட்டில்லையோ வேறு எந்த தொட்டிலையுமே ஆர்கனைஸ் பண்ணாமல் மண்ணில் வந்து ரூட்டு நல்லா இறங்கி வர மாதிரி நல்லா கொடி ஏறி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி மற்ற இடத்துல வைக்கும்போது இந்த செடி வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துக்கிட்டே வரும். நம்ம தொட்டிலையோ இல்லை பாட்டிலையோ வைக்கிற செடி வீணாக போனாலும் நமக்கு இந்த செடி வந்து நமக்கு இருக்கிறதுனால மற்ற இடத்துல நம்ம கட் பண்ணி வளர்ந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.